ஹலோ வியூவர்ஸ், பரபரப்பா போயிட்டு இருக்கிற சிந்து பைரவில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா என்ன கூட்டிட்டு போய் மலைக்கோயில்ல பலவந்தமா தாலி கட்டிட்டாருன்னு எல்லாரும் முன்னாடியும் சிந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சிவா சும்மா இல்ல, நீ சொன்ன பொய்யெல்லாம் போதும் சிந்து, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. நான் எந்த பொய்யும் சொல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இவருதான் என்ன கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டதா சொல்றாங்க. எசக்கி என்னமோ பிரச்சனை ஆயிருக்கும் போல இருக்கே அப்படின்னு அவசர அவசரமா கடத்த சொன்னவருக்கு கால் பண்ணி, டேய் யாரடா கடத்துனீங்க, சிந்து இங்க இருக்கா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இதோ நாங்க சிந்துவை கடத்திட்டோமே அப்படின்னு போன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. பார்த்தா அது வேற யாரோ. பாவிகளா இப்படி சொதப்பி வச்சுட்டீங்களே அப்படின்னு எசக்கி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் போய் அவங்க அக்கா கிட்டையும் சொல்றாரு. அக்கா பிளான் சொதப்பிருச்சு, இந்த பசங்க வேற யாரையோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க சிவா சொல்றதை நம்பி சிவாக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க அம்மா மகா மட்டும்தான். என் பையன் அப்படியெல்லாம் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் எதுக்கு கடத்தி கொண்டு போய் சிந்துவை கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு என்ன தலைவிதியா, என் பையன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டான், சிந்து நீதான் போய் சொல்ற அப்படின்னு சிவாக்கு சப்போர்ட்டா அவங்க அம்மா நிக்கிறாங்க. ஆனா அன்னபூர்ணி, ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா, சிவா கூட்டிட்டு போய் தாலி கட்டினதா சிந்து சொல்றா, அதை எப்படி நம்பாம இருக்க முடியும்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. சிவா இத கேட்டுட்டு ரொம்பவே சங்கடப்படுறாரு. இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல பலான அறையவான்னு கையையும் மூங்குறாரு. போலீஸ் வந்துடுறாங்க. சிந்துவோட அப்பா அம்மா கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம சிந்து இவரை கைது எல்லாம் பண்ண வேணாம், என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. சிவா உடனே, நீ எதுக்கு இந்த நாடகம் எல்லாம் போடுறேன்னு தெரியல, இந்த உண்மை எல்லாம் வெளியே வரும்போது நீ ரொம்ப சங்கடப்படுவ, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாரு சிவா. ஆனா மறுபடியும் சிந்து ஒரே விஷயத்தான் சொல்றாங்க. நீங்க தான் தாலி கட்டினீங்க, நீங்க தான் என்ன பலவந்தமா கூட்டிட்டு போய் தாலி கட்டினதா சொல்றாங்க. சிவா அதுக்கப்புறம் அன்னபூர்ணி கிட்ட திரும்பி, இந்த ஊர்ல யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் தாங்கிப்பேன், ஆனா நீங்களே இப்படி சொல்றீங்களே, நான் இந்த தப்ப பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அன்னபூர்ணி கிட்ட. மகாக்கு பயங்கரமா கோவம் வந்து சிந்துவை பிடிச்ச பலார்னு ஒரு அறை அறிஞ்சிடறாங்க. உனக்கெல்லாம் டாக்டர் மாப்பிள்ள கேக்குதா, நீ படிச்சவளே கிடையாது, நீ ஏதோ பிளான் பண்ணி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, பொய் சொல்றியா அப்படின்னு பலார்னு அலையிறாங்க. எல்லாரும் இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, தடுத்தும் நிறுத்துறாங்க. அன்னபூர்ணியும் சப்போர்ட்டுக்கு போனோம்னா மகா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. சிவாவை பெத்தது மட்டும்தான் நான், ஆனா வளர்த்ததெல்லாம் நீங்க தான், நீங்க சொன்ன வார்த்தையை தான் வேத வாக்கா நினைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், அவனை நீங்க சந்தேகப்படுறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. அன்னபூர்ணி மறுபடியும் சிவாவை பார்த்து, அன்னபூர்ணி சிவாவை பார்த்து, நீ லவ் பண்ணிட்டு இருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லப்பா, ஏன் இப்படி பண்ண, நீ நல்ல ஃப்ரெண்டு சிந்துன்னு சொல்லியிருக்க, ஆனா இப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலையேன்னு சொல்றாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு மகா பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் தப்பு பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா, அவனை உங்க பையன் மாதிரி தானே நினைச்சீங்க, எப்படி நீங்க இப்படி எல்லாம் கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கலாம், என் பையன் தப்பே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. மகா அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, சிவா ஸ்னேகாவை லவ் பண்றேன்னு நம்ம கிட்ட சொன்னான், இந்த சிந்துவை எப்படி லவ் பண்ணிருப்பான், வாய்ப்பே கிடையாது, இந்த சிந்து தான் ஏதோ பிளான் போட்டு என் பையனை மயக்கவும் நினைக்கிறா, அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. சிவா அதுக்கப்புறம், சரி நான் உன்னை கடத்துறேன்னு நீ சொல்ற, அப்படிதானே, நான் உன்னை கடத்தினது உண்மையா இருந்தா இந்த மண்டபத்துல இருக்கிற சிசிடிவி கேமரால அது ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அதை எடுத்து பாத்துருவோம், அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சிவா சொல்றாரு. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சிந்து. இந்த மண்டபத்திலேயே இன்னும் 2 வாரம் கதை போகும் போல, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.